கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்பும் சபை பாகம் 33, இயேசுவின் உபதேசம் 2. தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த 78வது சுதந்திர தினத்தில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லி இந்த தேவ வார்த்தையை நான் தியானிக்க விரும்புகிறேன். ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள் நம்முடைய தேசம் அடிமைத்தனத்தில் இருந்தது. அப்படி அடிமைத்தனத்தில் இருந்த நம்முடைய தேசத்தை விடுவிக்க, நமக்கு விடுதலையை பெற்றுத்தர, சுதந்திரத்தை பெற்றுத்தர, நமக்கு முன்பாக வாழ்ந்த அநேக தலைவர்கள், நம்முடைய முன்னோர்கள் துயரப்பட்டார்கள். அதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள், அதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் துயரப்பட்டதினாலே, பாடுபட்டதினாலே, பிரயாசப்பட்டதினாலே கடந்த 77 ஆண்டுகள் இந்த சுதந்திரம் என்கிற ஆறுதலை நாம் பெற்றவர்களாகவும், இந்த 78வது ஆண்டுக்குள்ளாக சுதந்திரம் என்கிற ஆறுதலை உடையவர்களாக நாம் நுழைகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த அருமையான நாளிலே நாம் இன்னும் இந்த வசனத்தின் பிரகாரம் துயரப்பட வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், மத்தேயு 5:4, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொன்னால், எதற்காக ஒரு மனிதன் துயரப்படுகிறார்களோ, எதற்காக ஒரு மனிதன் துயரப்படுகிறானோ, அவன் துயரப்பட்ட அந்த காரியம் நிறைவேறும் பொழுது, அவன் எதற்காக அவன் துயரப்பட்டு வருந்துகிறானோ அது சரியாகும் பொழுது அவனுக்கு ஆறுதல் கிடைக்கிறது. அப்போ நாமும் இன்றைக்கு பாரமாய் துயரப்பட வேண்டிய அநேக விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் பாவத்தில், சாபத்தில், வியாதியில், வறுமையில், அறியாமையில், பொல்லாத கெட்ட பழக்க வழக்கங்களில் இன்றைக்கும் அநேகர் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்காக துயரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அவர்களுக்காக துயரப்பட்டு பாரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்கள், அதாவது பாவத்தில், சாபத்தில், வியாதியில், வறுமையில், அறியாமையில், பொல்லாத கெட்ட பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாம் துயரப்பட்டு பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய துயரத்தை பார்த்து, நம்முடைய பாரத்தை பார்த்து அவர்களை விடுதலையாக்குவார். அவர்கள் சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, அறியாமையிலிருந்து, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையானார்கள் என்று நாம் அறியும் பொழுது நம்முடைய துயரம் ஆறுதலாய் மாறும். அது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ மற்றவர்களுடைய காரியங்களுக்காக, மற்றவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, பொல்லாத கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் துயரப்படுவோம் என்று சொன்னால் தேவனுடைய பார்வையில் நாம் பாக்கியவான்களாய் பார்க்கப்படுவோம். எனக்கு அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகள் கர்த்தரை விட்டு வழி விலகுகிறவர்களாகவும், தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அதற்காக நாம் துயரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அநேகருடைய ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறது. அந்த காரியங்கள் அவர்களை விட்டு, அவருடைய ஆவியை விட்டு, ஆத்துமாவை விட்டு, சரீரத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி நாம் துயரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் துயரப்பட்டு பாரப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் ஆறுதல் அடையத்தக்கதாக நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாவது மட்டுமல்லாமல் நாம் பாக்கியவான்களாகவும் மாறுவோம். எனவே பிரியமானவர்களே, இந்த 78வது சுதந்திர தினத்தில் நாம் துயரப்படுவோம், ஆறுதல் அடைவோம், பாக்கியவான்களாய் மாறுவோம். பாவத்தில், சாபத்தில், வியாதியில், வறுமையில், அறியாமையில், பொல்லாத
கெட்ட பழக்க வழக்கங்களிலே இருக்கிறவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லியும், நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்று சொல்லியும் நாம் துயரப்படுவோம். நாம் ஆறுதல் அடையத்தக்கதாக தேவன் பெரிய விடுதலையை கொண்டு வருவார். நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுவார். மீண்டும் எல்லோருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you all.